Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Maths கணித மஞ்சரி புக்ல இருக்க Chapter 3 The World of Numbers. போன வீடியோல ரியல் நம்பர்ஸ் அப்புறம் டெசிமல்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு எப்படி மாத்துறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல எக்ஸசைஸ் செட் 3.5 சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா without performing long division determine which of the following rational numbers will have terminating decimals and which will be repeating. இப்போ ஒரு ஃபிராக்ஷனை பார்த்த உடனே அதோட டினாமினேட்டரோட பிரைம் ஃபேக்டர்ஸ் 2 and 5 இருந்துச்சுன்னா அது டெர்மினேட்டிங்கா இருக்கும். அப்படி இல்லை வேற ஏதாவது பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா அது ரிப்பீட்டிங்கா இருக்கும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டா? லாங் டிவிஷன் பண்ணாம இது ஃபுல்லா டிவைட் பண்ணி பார்க்காம ரிப்பீட் ஆகுதா இல்லையான்னு நம்ம டைரக்டா அதை சொல்றாங்க. அந்த ரேஷனல் நம்பர் டெர்மினேட்டிங்கா இல்ல ரிப்பீட்டிங்கான்னு. அண்ட் தென் செக் யுவர் ஆன்சர்ஸ் பை எக்ஸ்பிளிசிட்லி பெர்ஃபார்மிங் த லாங் டிவிஷன்ஸ். அதை நம்ம சொல்லிட்டு லாங் டிவிஷன் பண்ணி செக்கும் பண்ண சொல்றாங்க அது கரெக்டா அப்படின்னு. அண்ட் எக்ஸ்பிரஸிங் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் ஆஸ் டெசிமல்ஸ். அண்ட் இந்த ரேஷனல் நம்பர்ஸை டெசிமல்ஸா மாத்தவும் சொல்றாங்க. லாங் டிவிஷன் பண்ணாவே நமக்கு டெசிமல் வந்துடும். நம்ம லாங் டிவிஷன் பண்ணி அந்த டெசிமலும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ரிப்பீட் ஆகுதா இல்ல டெர்மினேட்டிங்கானு சொல்லிடலாம். ஓ 7/20. அப்போ இந்த 20 நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸை எப்படி எழுதலாம்? 2, 10, 2, 5 அவ்வளவுதான். இப்போ 2 into 2 into 5 எழுத முடியும். இப்போ இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கு? 2 and 5 தான் இருக்கு. அப்போ இது டெர்மினேட்டிங். இங்க நம்ம டைரக்டா அந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 5 2 சேர்ந்தா 10. அப்போ இன்னொரு 5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல. அப்போ 7 5 35 டிவைடட் பை இந்த 5 இந்த 2 சேர்ந்தா 10. அப்ப இங்க ஒரு 10 100 35/100 0.35. இந்த மாதிரி டெர்மினேட்டிங் நம்பரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டெசிமல் பாயிண்ட்ல. இதெல்லாம் அவங்க கேட்கல டெர்மினேட்டிங்கா இல்ல ரிப்பீட்டிங்கா மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ இது மட்டும் பண்ணாவே போதும். இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். 4/15. 15ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 3 டேபிள்ஸ்ல 3 5s அவ்வளவுதான். இப்போ 3 into 5. இந்த 3 வருது. அப்போ இது வந்து நான் டெர்மினேட்டிங், அதாவது ரிப்பீட் ஆகும், நான் டெர்மினேட்டிங். இப்போ 13/250. 250ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 125 5 25 அப்புறம் 5 5. ஸோ 13 டிவைடட் பை 2 into 5 into 5 into 5. 2 and 5 மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுவுமே டெர்மினேட்டிங். இது டெர்மினேட் ஆகும். இதுவுமே நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாமா? இங்க இது 5 2 சேர்ந்தா 10 வந்துடும். இந்த ரெண்டு 5க்கும் 2 இல்ல. அப்ப ரெண்டு தடவை 2 மல்டிப்ளை பண்ணணும். 13 டிவைடட் பை 2 into 5 into 5 into 5 into 2 into 2னு ரெண்டு தடவை 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்கேயுமே ரெண்டு தடவை 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 2 இந்த 2 இந்த 2னு மொத்தம் 3 10 வரும். அப்போ டிவைட் பை 1000 வரும். மேல 13 2s are 26 26 2s are 52. 1000க்கு 3 0 இருக்கு. அப்ப அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 3 தடவை லெஃப்ட் சைடு வரும். 0.052. இதுதான் அந்த டெசிமல் பாயிண்ட். டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்க்கு ஈஸியா நம்ம டெசிமல் பாயிண்ட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் ஃபிராக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம லாங் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ லாங் டிவிஷன் பண்ணி மூணுத்துக்குமே இது கரெக்டானு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 7 divided by 20. 0.0 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 3s are 60. இப்போ 10. மறுபடியும் ஒரு 0 போட்டீங்கன்னா 5s are 100. அவ்வளவுதான் டெர்மினேட் ஆயிடுச்சு. 0.35. சேம் ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. டெர்மினேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதோட டெசிமல் பாயிண்ட் இங்க தெரிஞ்சிச்சு. அதை நம்ம இங்க கண்டுபிடிச்ச டெசிமல் பாயிண்ட் வச்சு கம்பேரும் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இது டெர்மினேட் ஆகுது இல்லையா? அதனால இதை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். 13 divided by 250. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 0 போட்டாலுமே இங்க 250ஓட கம்மியா தான் இருக்கு. அதனால இன்னொரு 0 போடணும். அதனால 0.0 வந்துடும். இப்போ 250ல 1300 எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா 5s are 1250. இதோட பேலன்ஸ் வந்து 50 வரும். இன்னொரு 0 போட்டுக்கலாம். அப்போ 2s are 500. இதோட டெர்மினேட் ஆகுது. 0.052. சேம் ஆன்சர். டெர்மினேட்டிங்க்கு வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி. ஸோ கரெக்டா வருது. அண்ட் டெர்மினேட்டிங் ரிமைண்டர் 0 வந்துருச்சு. செக் பண்ணியாச்சு. இப்போ நான் டெர்மினேட்டிங் 4 15ஆல டிவைட் பண்ணணும். 0. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 15 2s are 30. 10 வரும். இன்னொரு 0 ஆட் பண்ணீங்கன்னா
சிக்ஸ் ஆர் 90, மறுபடியும் 10 தான் வரும். அப்போ மறுபடியும் 0 ஆட் பண்ணிட்டு 6 ஆர் 90, மறுபடியும் 10 தான் வரும். அப்போ மறுபடியும் 10 ரிமைண்டர் வரும்போது நம்ம அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். 666ன்னு வருது. ஸோ த ஆன்சர் இஸ் 0.26. 6 மட்டும் தானே ரிப்பீட் ஆகுது. அப்போ 6க்கு மேல மட்டும்தான் பார் போடணும், 2க்கு மேல போடக்கூடாது. இது என்ன டைப் ஆஃப் டெசிமல்? ஜென்ரல் ரிப்பீட்டிங் டெசிமல், பியூர் டெசிமல் ரிப்பீட்டிங் கிடையாது. ஏன்னா இங்க 2 வந்து ரிப்பீட் ஆகல. ஸோ 4/15க்கான அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 0.26 பார். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நம்ம இங்க சொன்ன மாதிரியே எதெல்லாம் டெர்மினேட்டிங் எதெல்லாம் நான் டெர்மினேட்டிங்கோ அது மாதிரி கரெக்டா தான் வந்திருக்கு லாங் டிவிஷன் மெத்தட் படி. செகண்ட் கொஸ்டின், பெர்ஃபார்ம் த லாங் டிவிஷன் ஃபார் 1/13. 1/13க்கு லாங் டிவிஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ 1 டிவைடட் பை 13 பண்ணணும். அண்ட் ஐடென்டிஃபை த ரிப்பீட்டிங் பிளாக். அங்க என்ன ரிப்பீட் ஆகுது, அந்த ரிப்பீட்டிங் பிளாக் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. டஸ் இட் ஷோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்? அப்போ அந்த சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கா அங்க அப்படின்னு பார்க்கணும். எப்படி பண்ணுவோம்? அந்த சைக்ளிக் நம்பர்ஸ் இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 3 பண்ணா அந்த இங்க என்ன நம்பர்ஸ், ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும் இல்லையா, அந்த நம்பரே தான் இங்கேயும் வரும். போன வீடியோல தான் சொன்னேன் அந்த சைக்ளிக் நம்பர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ரிப்பீட் ஆகும்னு. ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸசைஸ் பாருங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்ஸும் பார்க்கும்போது அதுக்கான அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு வீடியோல கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நீங்க பார்த்துட்டு அப்புறம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சாப்டர்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ அந்த சைக்ளிக் நம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி மல்டிப்ளை பை 2, 3 பண்ணாலுமே அதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சைக்ளிக் நம்பர்ஸ். அது வந்து இங்கேயுமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அதாவது 1/13னா இன்டூ 2 பண்ணா என்ன ஆகும்? 2/13. அப்போ 2/13ஓட நம்பர் என்ன? இன்டூ 3 பண்ணா என்ன ஆகும்? இந்த 1/13 3/13. அப்போ 3/13ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? அது இந்த மாதிரி சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. வாட் டு யூ நோட்டிஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லாங் டிவிஷன் பண்ணிட்டு அந்த ரிப்பீட்டிங் பிளாக் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 13 இங்க 0, அப்போ ஒரு 0 போட்டாலுமே 10 தான் இருக்கு. அப்போ இன்னொரு 0வும் போடணும். அப்போ 0.0, இங்க இன்னொரு 0. அப்போ இங்க என்ன வரும்? 7s are 91. 13 7s are 91. அப்போ ரிமைண்டர் வந்து 9 வரும். மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா 13 6 are 78. இங்க ரிமைண்டர் வந்து 12 வரும். மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா 13 9s are வந்து 170. இப்போ ரிமைண்டர் வந்து 3. அண்ட் அகைன் ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா 13 2s are வந்து 26. இப்போ ரிமைண்டர் 4. அகைன் ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா 13 3s are 39. இப்போ ரிமைண்டர் 1 வருது. 1 வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, இங்கதான் வந்திருக்கு. ஸோ 1 வந்தா நம்ம இன்னொரு 0 போட்டாலுமே அது 13 விட கம்மியா தான் இருக்கு. அப்போ இன்னொரு 0 போடுவோம். அப்போ இங்க ஒரு 0 ஆகும். அதுக்கப்புறமா 13 டேபிள் ஸ்டாண்டர்ட் வந்து 7s are 91. மறுபடியும் அதே பேலன்ஸ் தான் 90. அப்போ இங்க ரிப்பீட் ஆகுது. இங்க வந்து அந்த 1 வந்து இங்க வருது. அதுக்கப்புறமா மறுபடியும் ரிமைண்டர் 9, இங்க 12, இங்க 3 4ன்னு அதுவே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த ரெப்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் இதுக்கப்புறம் எப்படி போகும்னா 0 7 6 9 2 3 மறுபடியும் 0 7 அந்த மாதிரி போகும். அப்போ எது வரைக்கும் ரிப்பீட் ஆகுது? இந்த 0 7 6 9 2 3 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் 0 7 வந்துருது இல்லையா? ஸோ அதை நம்ம ரப் பண்ணிடலாம். இதுதான் அந்த ரிப்பீட்டிங் பிளாக். இப்போ அந்த ரிப்பீட்டிங் பிளாக் என்ன? 0 7 6 9 2 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னாங்க? இங்க வந்து அந்த சைக்ளிக் பேட்டர்ன் இருக்கா, அந்த சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. எப்படி செக் பண்ணுவோம்? 2/13 வேல்யூ, அப்புறம் 3/13 4/13 வேல்யூ, அதெல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. அது எல்லா வேல்யூவுமே அதே மாதிரி சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு. அதாவது இந்த 1/13ஓட வேல்யூ தானே இந்த 0.07692. இது கூட இன்டூ 2 பண்ணா 2/13. இந்த நம்பர் கூட இன்டூ 3 பண்ணா 3/13. இன்டூ 4 பண்ணா 4/13. அவ்வளவுதான். அதுதான் இங்க சொல்றாங்க. 1/13 வேல்யூவோட இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 பண்ணணும். அதுதான் இந்த வேல்யூஸ் 2/13 3/13 4/13 எல்லாம். இப்போ அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 0.07692 இன்டூ 2 பண்ணலாமா? 3 2s are 6 6 2 2s are 4 9 2s are 18 6 2s are 12 13 7 2s are 14 15 0s are 0 1
0.0. அப்ப இங்க என்ன நம்பர் வருது? 153846 வருது. அப்போ 2/13 ஓட வேல்யூ, அதாவது இங்க என்ன பண்ணிருக்கோம், 1/13 ஓட இன்டூ 2 பண்ணிருக்கோம். ஸோ 2/13 ஓட வேல்யூ வந்து இதுதான் 0.153846. இதுல அந்த 153846 வந்து ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி இங்க 07692 ரிப்பீட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இந்த நம்பர் 153846 வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இங்க பார் போடணும். ஆனா இங்க சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? இன்டூ 2 பண்ணாலும் இதே நம்பர்ஸ் தான் வரும். ஆனா எப்படி வரும்? 923076 அந்த மாதிரி இங்க ஆரம்பிச்சு மறுபடியும் சைக்ளிக்கா வரும். இது ஒருவேளை 6ல ஆரம்பிச்சுன்னா 692307 அந்த மாதிரி 6ல ஆரம்பிச்சுன்னா இங்க ஆரம்பிச்சு மறுபடியும் எப்படி ஒரு சைக்ளிக் பேட்டர்ன்ல வரும். ஆனா இங்க அந்த மாதிரி வரவே இல்லை. இந்த நம்பர் 9 இல்ல, 0வும் இல்ல, அந்த மாதிரி எந்த நம்பர்ஸுமே இங்க இல்ல. ஸோ சைக்ளிக் பேட்டர்ன் இங்க வரல. there is no cyclic property. இப்போ 3/13 4/13 கேட்டாங்க இல்லையா, இப்போ அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ 1/13 ஓட இன்டூ 3 பண்ணா 3/13. இந்த 0.076923 இருக்கு இல்லையா, அது கூட இன்டூ 3 பண்ணணும். இப்போ 3 பண்ணா என்ன வரும்? 3 3s are 9, 3 2s are 6, 9 3s are 27, 6 3s are 18, 19, 20, some 3s are 21, 22, 23, அதுக்கப்புறம் 2. அப்போ 3/13 ஓட வேல்யூ என்ன? 0.23769. இதுக்கு மட்டும் பார் போடணும். இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். இதுதான் 2/13 ஓட வேல்யூ, இது 3/13 ஓட வேல்யூ. இங்க பார் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 3/13 ஓட வேல்யூ பாருங்க, 230769. இதுல இருக்க நம்பர்ஸ் இதுல இருக்க மாதிரியே இருக்கு. 23ல ஆரம்பிச்சு பாருங்க, 23. அதுக்கப்புறம் இங்க போகுமா சைக்ளிக்கா? 0769, 230769. அப்போ இது வந்து சைக்ளிக்கா இருக்கு. இன்டூ 2 பண்ணும்போது சைக்ளிக்கா இல்ல, நோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சைக்ளிக்கா தான் இருக்கு இந்த நம்பரோட. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து சைக்ளிக்கா இல்ல, ஆனா இங்க வந்து சைக்ளிக்கா இருக்கு. அப்போ நம்ம இன்னொன்னு செக் பண்ணோம்ல, 4/13 செக் பண்ணி பார்க்கலாம். 4/13 மட்டும் இல்ல, 5/13, 6/13 எப்படி இருக்குன்னு பார்த்து நான் ஒரு டேபிளா போடுறேன். அப்ப அந்த வேல்யூஸ்ல என்ன இருக்கு, எப்படி அந்த பேட்டர்ன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்களா, இதுல 1/13 ஓட வேல்யூ, 2/13, 3/13, 4/13, 5/13, 6/13 ஓட டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். இதுல 07692 வருதா, இது ஒரு பேட்டர்னா இருக்கு. அண்ட் இங்கேயுமே அந்த 07623 வருது. ஸோ சேம் பேட்டர்ன், இது வந்து பேட்டர்ன் ஏன்னு வச்சுக்கலாம். அந்த பேட்டர்ன் ஏ வந்து இங்கேயும் இருக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 2/13 வந்து அதோட சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து வரல. ஆனா 3/13க்கு அந்த சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. 2ல ஸ்டார்ட் ஆயிட்டு மறுபடியும் சைக்ளிக்கா இதே நம்பர் வந்துச்சு. அப்போ இங்க வந்து சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இங்க இல்லாத, அதுவுமே டோட்டலாவே டிஃப்ரெண்ட் வேற நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுவுமே ரிப்பீட் ஆகுது. இப்போ 4/13 பாத்தீங்கன்னா 307692. இது வந்து எந்த பேட்டர்ன்ல வருதுன்னு பாருங்க. 3ல ஆரம்பிச்சு 307692, 307692 இதே மாதிரி வருதா. ஸோ இது வந்து பேட்டர்ன் ஏ தான் ஃபாலோ பண்ணுது. 3/13மே இந்த நம்பரோட சைக்ளிக் நம்பரா தான் இருக்கு, இதுவுமே சைக்ளிக் நம்பரா தான் இருக்கு பேட்டர்ன் ஏவோட. இப்போ இந்த நம்பர் பாருங்க, இது இந்த நம்பர்ல இருக்கிறது வரவே இல்லை, 07லாம் வரவே இல்லை. 384615. அப்ப இது டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த நம்பர் பாருங்க, 38ல இங்கேயும் 384 வருதா, 384615, அதுதான் 384615. அப்போ இந்த பேட்டர்ன் பி இருக்கு இல்லையா, இங்க நமக்கு புதுசா ஒரு நம்பர் கிடைச்சது இல்லையா, அந்த நம்பரோட சைக்ளிக் பேட்டர்ன் தான் இங்க இருக்கு. சோ இங்க தனியா ஒரு நம்பர், இங்க தனியா ஒரு நம்பர், அந்த மாதிரி எல்லாம் வரல. இதுதான் டிஃபர் ஆகுதே தவிர இந்த நம்பரும் வந்து ஒரு சைக்ளிக் பேட்டர்னா தான் இருக்கு. இது வந்து பேட்டர்ன் பி ஃபாலோ பண்ணுது. இது வந்து 461538. இதுவுமே இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சா 461538. இந்த பேட்டர்ன் பி யோட சைக்ளிக் ஃபார்மேட் தான் இது ஃபாலோ பண்ணுது. அப்போ இங்கேயுமே ஒரு சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் அந்த 1/7 நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் போன வீடியோல, அந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே ஒரே ஒரு நம்பர் சைக்ளிக் நம்பர் வந்துச்சா, அந்த ரிப்பீட்டிங் பிளாக், அதுதான் இன்டூ 2 பண்ணாலும் 3 பண்ணாலும் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா இங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 1/13 வேல்யூ இதுனா
3/13 4/13க்கு அந்த நம்பரோட சைக்கிளிக் பேட்டர்ன் வருது. ஆனா இன்டூ 2 பண்ணீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா ஒரு நம்பர் வந்துச்சு. அண்ட் அதோட சைக்கிளிக் பேட்டர்ன் வந்து இன்டூ 5 பண்ணாலும் இன்டூ 6 பண்ணாலும் வருது. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் இருக்கு. அந்த 2 டிஃப்ரெண்ட் செட்டோட சைக்கிளிக் பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 3 4 5 மல்டிப்ளை பண்ண அந்த ரெண்டு செட்டுக்குள்ள மாறி மாதிரி சைக்கிளிக் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. Third question, classify the following numbers as rational or irrational number. இந்த நம்பர்ஸ்லாம் ரேஷனலா இரேஷனலான்னு பார்க்க சொல்றாங்க. அண்ட் கடைசியா find the explicit fraction in case they are rational. ஒருவேளை ரேஷனல் நம்பர் இருந்தா அதோட ஃபிராக்ஷனை எழுத சொல்றாங்க. இப்போ ரூட் 81 என்ன? 81ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ அதோட வேல்யூ வந்து 9. ஸோ ரூட்னு வந்த உடனே அது வந்து இரேஷனல் நம்பர் நம்ம சொல்லக்கூடாது. ஒருவேளை இது ஸ்கொயர் நம்பரா இருந்தா அது நம்ம ஒரு இன்டிஜரா கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் ரேஷனல். இப்போ ரூட் 12 பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இது வந்து இரேஷனல் நம்பர், ஏன்னா அதை இன்டிஜரா கொண்டு வர முடியாது. இப்போ 0.333னா அது நம்ம எப்படி எழுதுவோம்? 0.3 பார்னு எழுதுவோம். இந்த மாதிரி வந்தாலுமே அது ரேஷனல் நம்பர் தான். இது வந்து ஒரு ரிப்பீட்டிங் டெசிமல் பாயிண்ட் இருக்க ஒரு நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பரை வந்து ஃபிராக்ஷன்ல எழுத சொன்னாங்க, அது நம்ம கடைசியா எழுதலாம். இப்போ எது ரேஷனல் இரேஷனல் மட்டும் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5ன்னு 0.12345 மட்டும் ரிப்பீட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆனா அது ரேஷனல் நம்பர். இது அப்புறமா நம்ம ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1.01 001 0001. ஆக்சுவலா இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்க ஒரு தடவை 0 வருது, இங்க 2 தடவை 0 வருது, இங்க 3 தடவை 0 வருது, நடுவில் 111 வருது. ஆனா இது ரிப்பீட் ஆகுதா? கரெக்டா எக்ஸாக்டா ரிப்பீட் ஆகல. ஒரு பேட்டர்ன் இருக்கே தவிர அது வந்து எக்ஸாக்டா ரிப்பீட் ஆகல. சோ இது வந்து ரிப்பீட்டிங் ஃபிராக்ஷன் கிடையாது. அப்போ இது டெர்மினேட்டும் ஆகல, ரிப்பீட்டும் ஆகலைன்னா அது வந்து நம்பர் மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்படி இருந்தா நெவர் எண்டிங்கா இருக்கு, ரிப்பீட்டிங் பேட்டர்னும் இல்லைன்னா அது வந்து இரேஷனல். ஸோ இது வந்து ஒரு இரேஷனல் நம்பர். இப்போ 23.560185 இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வேற வேற நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இதுவுமே இரேஷனல் நம்பர் தான். இப்போ எதெல்லாம் ரேஷனல்? ஃபர்ஸ்ட் ஒன், இது 9 ஒரு இன்டிஜர்லயே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுவும் மட்டும் ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்டிஜர் வந்து ஃபிராக்ஷன்ல எழுதணும்னா 9/1 எழுதினாவே போதும், அவ்வளவுதான். இப்போ 0.3 எப்படி எழுதுறதுன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டிங் நம்பர்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 0x ஈக்குவல் டு 0.3 பார். அப்போ இங்க ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது, இன்டூ 10 பண்ணுவோம். அப்போ 10x ஈக்குவல் டு 3.3 பார். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 9x ஈக்குவல் டு 3ன்னு வரும். 3.3 பார்ல 3 பார் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும். அப்போ x ஈக்குவல் டு 3/9. இப்போ 1/3. இப்போ இந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ 1/3. அதே மாதிரி இதுவுமே ஒரு ரிப்பீட்டிங் ஃபிராக்ஷன் தான். இது எப்படி பண்ணலாம்? 0.12345 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டெசிமல். இது ஃபுல்லாவே ரிப்பீட் ஆகுது. எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 10 to the power 5ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 2 3 4 5 5 zeros வரும். 5 zeros னா 1 lakh. அப்போ 1 lakh ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 1 lakh எக்ஸ் ஈக்குவல் டு 12345.12345 பார்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணோம்னா 1 lakh x minus x வந்து 99,999 x equal to இங்க இந்த பார் அந்த ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிட்டு 1 2 3 4 5 வரும். இப்போ x equal to 1 2 3 4 5 divided by 99,999. இதான் அந்த ஃபிராக்ஷன். அண்ட் நான் முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நான் புக்கை பார்த்து எழுதினேன் இல்லையா, இங்க வந்து டாட் வரும், இங்க வந்து நிறைய நம்பர்ஸ் வருது இல்லையா, ஸோ இன்ஃபினிட்டா போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதனால இரேஷனல் சொன்னேன். ஆனா இது புக்ல வந்து டாட்னு கொடுக்கல, இன்ஃபினிட்டியா போல, இந்த ஜீரோவோட ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ இது வந்து இரேஷனல் நம்பர் இல்ல, ரேஷனல் நம்பர் தான். அப்போ இது ரேஷனல் நம்பர்னா இதையும் நம்ம மாத்தணும்ல. எப்படி மாத்துவோம்? டெர்மினேட்டிங் நம்பர்ஸை நம்ம எப்படி ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணுவோம்? டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ
அதை பேஸ் பண்ணி கீழே டிவைட்ல 10 to the power அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம போடுவோம். அதாவது இப்போ சின்ன நம்பர்ல சொல்றேன் 23.5 இருந்துச்சுன்னா இதை டெசிமல்ல மாத்தணும்னா 235 டிவைடட் பை 10. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, அப்போ 10 to the power 1 10, அதனால கீழே 10 போடுறோம். அண்ட் இங்க வந்து டெசிமல் பாயிண்ட் எல்லாமே எடுத்துடுறோம். இப்போ வேற நம்பர் 562ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 10 to the power 3 இல்லைன்னா 1000ன்னு சொல்லலாம். நம்ம 10 to the powerனே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கதான் பெரிய நம்பர் வருது இல்லையா. ஸோ 10 to the power 3. இங்க இருக்க நம்பர் வந்து எல்லாத்தையும் அப்படியே எழுதணும், 23562. டெசிமல் பாயிண்ட் எல்லாமே இங்க நம்பர் எழுதிட்டு கீழே வந்து 10 to the power டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருந்தோ அதை போடணும். அப்படி பண்ணா நமக்கு அந்த ஃபிராக்ஷன்ல வர நம்பர் கிடைக்கும். இப்போ இது வந்து எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 10 to the power 21ஆல நம்ம டிவைட் பண்ணணும். அண்ட் மேல வந்து இந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாம எல்லா நம்பரும் அப்படியே எழுதணும். 2 3 5 6 0 1 8 5 6 1 2 2 3 9 8 7 4 7 9 0 1 2 0 மாதிரி ஃபுல் நம்பரும் எழுதிட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை இங்க பவர்ல போடணும். இப்போ இதுதான் அந்த ஃபிராக்ஷன் ஃபார் திஸ் டெசிமல் பாயிண்ட். Fourth question, the number 0.9 bar. 0.9 பார்னா என்ன, 0.999 வந்துட்டே இருக்கும். அந்த 9 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். இப்போ யூசிங் அல்ஜிப்ரா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.9 பார். இதை வந்து ஃபிராக்ஷன்ல நம்ம மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்ல, அதுதான் இங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.9 பார் மல்டிப்ளை இட் பை 10. அப்போ 10ஓட மல்டிப்ளை பண்ணா 10x ஈக்குவல் டு 9.9 பார் வருமா. இப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ 10x minus x equal to 9.9 பார் மைனஸ் 0.9 பார் வருது. அப்போ இங்க 9x equal to இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 9 வரும். அப்போ x equal to 9/9 equal to 1ன்னு வருது. ஒரு ஃபிராக்ஷன் வரல. இதுவுமே ஒரு இன்டிஜர் ஃபிராக்ஷன் எழுதலாம் 1/1ன்னு, இருந்தாலும் ஒரு இன்டிஜராகவே வந்துச்சுல்ல 1ன்னு. அது ஏன்? explain why 0.9 bar is exactly equal to 1. ஏன் அது வந்து equal to 1 வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 0.999 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல ஒரு மைன்யூட் அடிஷன் வந்தாது, அதாவது 0.0000 வந்து இங்க 1ன்னு கொஞ்சம் ரொம்பவே மைன்யூட்டான ஒரு 1 ஆட் ஆனாலுமே அது இங்க கேரி ஓவர் ஆகி இங்க 0 வந்து இங்க 1ன்னு வந்துடும். அதாவது 1.0 அப்படின்னு ஆயிடும். ஸோ ஒரு மைன்யூட் அடிஷன் இங்க வந்தாலுமே நமக்கு இங்க 1 வந்துடும். அதனாலதான் நம்ம எப்பவுமே அப்ராக்சிமேட் பண்ணுவோம். 9.999 இருந்துச்சுன்னா அதை 10னோ இல்ல 99.999 இருந்தா அதை 100னோ நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிப்போம். ஸோ இங்க வந்து 0.999 இருக்கா, அப்போ இந்த 0.1 அடிஷன் ஆனாலுமே இங்கன்னு இல்ல இங்க ஃப்ரண்ட்லன்னு இல்ல, இது வந்து ரொம்ப சின்னதா போயிட்டே இருக்கும் சைஸ் 0.99. அப்போ இங்க 0.000 இன்ஃபினிட்டா போயிட்டு கடைசியில ஒரு சின்ன 1 வந்தாலுமே இங்க வந்து நமக்கு ஒரு 1 கிடைக்கும். அந்த 1 வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி அடிஷன் ஆகும்போது அது கேரி ஃபார்வர்ட் ஆகி கடைசியில இங்க வந்து 1 வரும். அதனாலதான் நமக்கு x equal to 1 அதோட ஃபிராக்ஷன் வந்து 1ன்னு கிடைக்குது. பாத்தீங்கன்னா 0.9ஓட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும், 9/10 தான் இருக்கும். ஏன்னா அது டெர்மினேட்டிங். ஆனா இங்க வந்து ரிப்பீட்டிங்கா இருக்கு இல்லையா, 999 போயிட்டே இருக்கு. அப்போ சின்ன ஒரு ஸ்மால் அடிஷன் 1 இருந்தாலுமே 0.001ல இங்க வந்து 1 வந்துடும். அதனாலதான் இந்த ஃபிராக்ஷன் நமக்கு 0.9 பாரோட ஃபிராக்ஷன் நமக்கு 1ன்னு வருது. Fifth question, we have seen that repeating block of 1/7 is a cyclic number. Try to find more numbers whose reciprocals 1/n produce decimals with repeating blocks that are cyclic. இப்போ நம்ம 1/7 வந்து ஒரு சைக்ளிக் நம்பர்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இந்த சைக்ளிக் நம்பர் மாதிரி வருமா, அது எந்த மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 1/n ஜெனரலைஸ் பண்ணி கேக்குறாங்க. So try to find more numbers n. அதாவது இங்க 1/7 டினாமினேட்டர்ல 7 வரும்போது சைக்ளிக் நம்பர் வருது. அப்போ டினாமினேட்டர்ல வேற என்ன நம்பர்ஸ் என்னங்கிற வேற என்ன நம்பர்ஸ்லாம் வந்தா அந்த சைக்ளிக் நம்பரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க.
அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் 1/13. அதுவுமே ஒரு விதமான சைக்கிளிக் நம்பரா தான் இருந்துச்சு. அதுல 2 பேட்டர்ன் வந்துச்சு. அந்த ரெண்டுமே சைக்கிளிக்கா அங்கங்க வந்துச்சு. இன்டூ 2 பண்ணும்போது, இன்டூ 3 பண்ணும்போது பேட்டர்ன் ஏவும், இன்டூ 4 அண்ட் இன்டூ 5 பண்ணும்போது பேட்டர்ன் பின்னு அங்கேயுமே சைக்கிளிக் பேட்டர்ன் இருந்துச்சு. அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்கு. 7 ஒரு பிரைம் நம்பர், 13 ஒரு பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் டினாமினேட்டர்ல வந்தா நமக்கு ஒரு சைக்கிளிக் நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த 1/n ஃபார்மேட்ல நம்ம எழுதணும்னா 1/7, 1/13 இல்லாம வேற என்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 17 ஒரு பிரைம் நம்பர், 19 ஒரு பிரைம் நம்பர், 23 ஒரு பிரைம் நம்பர், 29 ஒரு பிரைம் நம்பர். ஸோ இது எல்லாமே சைக்கிளிக் பேட்டர்ன் நமக்கு தரும். இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ட் இன்டூ 2 இன்டூ 3ன்னு நம்ம எப்படி இந்த 1/13 செக் பண்ணோம் செகண்ட் கொஸ்டின்ல அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டி வந்து ரிசம்பிள் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் சைக்கிளிக் நம்பர்ஸ். அந்த சைக்கிளிக் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? டினாமினேட்டர்ல அந்த நம்பர்ஸ் வந்து பிரைம் நம்பர்ஸா இருக்கும். நான் யூனிக்னஸ் ஆஃப் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ ஒரு யூனிக்கா நம்ம ஒரு ஃபிராக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் நிறையவே இருக்குன்னு சொன்னோம். இப்போ 1 ஒரு இன்டிஜர்னு எடுத்தாவே 10/10மே 1 தான், 100/100மே 1 தான். அப்போ ஃபிராக்ஷன்ஸ்ல நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டெசிமல்ஸுமே ரெப்ரசென்ட் பண்ணலாம். டெசிமல்ஸுமே 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.000 அதாவது 1 தான். 1 வந்து நம்ம 1.00 வச்சிருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.999 எழுதலாம். இப்ப நம்ம போன கொஸ்டின்ல கூட பார்த்தோம் 4th 1ல 0.9ல 9 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா, அது வந்து எப்படி 1 ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதை வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ல கொண்டு வந்தோம்னா நமக்கு 1 தான் வந்துச்சு. இதோட ஃபிராக்ஷனல் வேல்யூ வந்து 1 வந்துச்சு. ஏன்னா இதுல ரொம்பவே 0.000.1 ஆட் பண்ணாலுமே நமக்கு இங்க 1 வர சான்ஸ் இருக்கு. இது கூட ஆட் ஆயிட்டு அதோட ரீசன் நான் இப்பதான் சொன்ன 4th கொஸ்டின்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இந்த 0.999 இந்த 1மே ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 1க்கு மட்டும் இல்ல, வேற எக்ஸாம்பிள் பாருங்க. 2.47 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2.47000 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து நம்ம எப்படி மாத்தணும்னா இந்த கடைசி நம்பர் இருக்கா, அந்த 7000 வச்சுக்கோங்க. 7000னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும்? 6999 இருக்கும். அப்போ 2.46 இல்ல 999 போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரிப்பீட்டிங் 9 நம்ம கடைசியா சேர்க்கணும். அதாவது 799 சேர்க்கக்கூடாது. ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டு 6 மாத்திட்டு அதுக்கப்புறம் 999 ரிப்பீட்டிங் 9 சேர்க்கணும். அப்படி சேர்த்தா திஸ் வில் பி ஈக்குவல் டு திஸ் டெசிமல் பாயிண்ட். இப்போ வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 13.182ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி மாத்துவோம்? 13.18 கடைசி நம்பர் மட்டும் 1 மைனஸ் பண்ணிட்டு அது கூட ரிப்பீட்டிங் 9 சேர்க்கணும். அவ்வளவுதான். அப்ப இந்த டெசிமலும் ஈக்குவல். இப்போ டெசிமலை வந்து யூனிக்கா எப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு கிடையாது, நம்ம ஒரு ரிப்பீட்டிங் டெசிமல்லையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். 3.7 கன்க்ளூஷன் தி நெவர் எண்டிங் ஜேர்னி. இப்போ நம்ம இந்த சாப்டரோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃப்ரம் சிம்பிள் நாட்சஸ் carved in the Ishango bone. ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சிம்பிள் நாட்சஸ் carve பண்ணியிருந்தாங்க இஷாங்கோ போன்ல. அப்பெல்லாம் எப்படி 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணாங்க அண்ட் டைம் எல்லாம் எப்படி ட்ராக் பண்ணாங்க அப்படிங்கறதுல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூன்யா, வேர்ல்ட் ஆஃப் ஷூன்யா இன் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா ஜீரோ எப்படி ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து வந்துச்சு. They crossed the threshold of zero into the realm of deaths and நெகட்டிவ் நம்பர்ஸ் வித் பிரம்மகுப்தா. நம்ம ஜீரோவே இல்லாம தொடங்கி அப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியால ஷூன்யான்னு கண்டுபிடிச்சு பிரம்மகுப்தா மூலமா நெகட்டிவ் நம்பர்ஸ்குள்ள வந்தோம். அதுக்கப்புறமா the space between the numbers is infinitely dense with fractions. ஒரு fractions வந்து நம்பர் லைன்ல எவ்வளவு டென்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஃபினிட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் இர்ரேஷனல் நம்பர்ஸுமே அந்த நம்பர் லைன்ல இருக்கு. அதாவது ரேஷனல் மட்டும் இல்லாம இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கண்டினியூஸான ரியல் நம்பர் லைனை உருவாக்குது. இப்ப ரியல் டைம்ல நம்ம ஏதாவது பிசிக்கல் மெஷர்மெண்ட் லென்த், டெம்பரேச்சர் அந்த மாதிரி மெஷர் பண்றோம்னா அந்த எல்லா நம்பர்ஸுமே நம்மளால அந்த லைன்ல அந்த நம்பர் லைன்ல போட முடியும். இட் ஹாஸ் அ ஹோம் ஆன் திஸ் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்பர்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க இந்த கிரீன் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. தி எவல்யூஷன் ஆஃப் அவர் வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ்.
Our world of numbers has grown in stages over thousands of years to meet the needs of humanity. First, natural numbers ஆரம்பிச்சோம். பேசிக் கவுண்டிங் ஏதாவது கவுண்ட் பண்ணனா 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவோம். அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா என்னன்னு டினோட் பண்ணுவாங்க. ஆர் கண்டெய்ன்ட் இன் த கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். இது வந்து இன்டீஜர்ஸ்க்குள்ள தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இன்டீஜர்ஸ்னா என்ன? இதுல 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஒரு ஹோல் நம்பர்னு பாத்தீங்கன்னா 0 அண்ட் நேச்சுரல் நம்பர் ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 0 நேச்சுரல் நம்பர் அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்ததுதான் இந்த இன்டீஜர்ஸ். அதை வந்து இசட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த இன்டீஜர்ஸ் மட்டும் இல்லாம ஃபிராக்ஷன்ஸ் p by qங்கிற ஃபார்மேட்ல p and q வந்து இன்டீஜர்ஸா இருக்கணும் and q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் and அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னா p and q வந்து கோப்ரைம்ஸா இருக்கணும். அதுதான் ரேஷனல் நம்பர்னு படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி இன்டீஜர்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு ரேஷனல் நம்பர். They also correspond to those with terminating decimals. அந்த டெசிமல்ஸ்ல சொல்லணும்னா அந்த ஃபிராக்ஷன்ஸுமே வந்து டெசிமல்ஸ்ல சொல்லலாம் இல்லையா? அப்ப டெசிமல்ஸ்ல சொல்லணும்னா டெர்மினேட்டிங் டெசிமல்ஸுமே ரேஷனல் நம்பர் தான், ரிப்பீட்டிங் டெசிமல்ஸுமே ரேஷனல் நம்பர் தான். அப்போ ரேஷனல் நம்பர் தவிர மீதி இருக்க நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா இரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் விட நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாலே அது அதை விட டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த நம்பர்ஸ் தட் கேன் நாட் பி ரிட்டன் அஸ் ஃபிராக்ஷன். இந்த நம்பர்ஸை நம்ம ஃபிராக்ஷன்ல எழுத முடியாது அண்ட் அது வந்து டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. இப்ப ரிப்பீட்டிங் டெசிமல் பாத்தீங்கன்னா அதுவுமே டெர்மினேட் ஆகாது, பட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஆனா இது வந்து டெர்மினேட்டுமே ஆகாது, ரிப்பீட்டுமே ஆகாது இந்த டெசிமல்ஸ். அதுதான் இரேஷனல் நம்பர்ஸ். அதை ஒரு ஃபிராக்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு நம்பர் லைன்ல ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த டோட்டல் நம்பர் லைன் தான் த என்டையர் ரியல் நம்பர் லைன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியல் நம்பர்னா அதுக்குள்ள இரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் எல்லாமே கலந்துருக்கும். அதே மாதிரி ரேஷனல் நம்பருக்குள்ள இன்டீஜர்ஸும் இருக்கு, ஃபிராக்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் இன்டீஜர்ஸ்குள்ள தான் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. So all natural numbers are integers, all integers are rational numbers and all rational numbers are real numbers. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது ஆப்போசிட்டா சொல்லணும்னா எல்லா ரேஷனல் நம்பரும் இன்டீஜர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா ஃபிராக்ஷனுமே ரேஷனல் நம்பர் தான், இன்டீஜருமே ரேஷனல் நம்பர் தான். ஸோ எல்லா ரேஷனல் நம்பருமே இன்டீஜர் கிடையாது, பட் எல்லா இன்டீஜருமே ஒரு ரேஷனல் நம்பர் தான். இப்போ ரியல் நம்பர் லைனோட நம்ம ஜேர்னி முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு மேலேயும் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா நம்பர்ஸும் இதுலயே வந்துருச்சு, அதுக்கு மேலேயும் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா think and reflectல consider this puzzle. What is the square root of -1? We know that 1 into 1 வந்து 1. So we also know that -1 into -1 1 தான். அப்போ there is no real number that when multiplied by itself results in a negative number. Thus root of -1 cannot exist on number line. இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டிஜருக்கு மாத்தலாம் இல்லையா? இப்போ 1 into 1னா 1, -1 into -1னாலும் 1 தான். ஸோ ரியல் நம்பர் லைன்ல எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நெகட்டிவ் வேல்யூ வராது. அப்போ அந்த ரூட் ஆஃப் -1ங்கிறத நம்ம நம்பர் லைன்ல போடவே முடியாது. ரியல் நம்பர் லைன்ல எல்லா நம்பர்ஸும் வரும்னு படிச்சோம் இல்லையா, ரேஷனல், இரேஷனல்னு. ஆனா அதுல வராத மாதிரி நம்பர்ஸும் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரூட் ஆஃப் -1. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண மேத்தமெட்டிஷியன்ஸ்கள் வந்து புதுசா ஒரு டைமென்ஷனை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இமேஜினரி நம்பர்ஸ். இத ஐன்னு சொல்லுவோம். இந்த ஐ தான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இமேஜினரி நம்பர்ஸ். இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹையர் கிரேட்ஸ்ல தான் நம்ம இதை பத்தி படிப்போம். இப்போதைக்கு இந்த இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி நம்ம படிக்க மாட்டோம். உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல லைக் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து காலேஜ் டைம்ல நீங்க படிக்க போறீங்கன்னா அப்போ இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு இன்னமும் டீப்பா படிக்கலாம். இப்போதைக்கு நீங்க ரியல் நம்பர்ஸ் மட்டும் படிச்சா போதும். அவ்வளவுதான், இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.